சேனல். இன்னைக்கு நம்ம சிம்பிளா வீட்ல இருக்க லெஃப்ட் ஓவர் பிஸ்கெட்ஸ் வச்சு ஒரு கேக் தாங்க பார்க்க போறோம். இன்னும் 3 டேஸ்ல நம்மளுக்கு நியூ இயர் வருது. அதனால வாங்க இந்த கேக்கை வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கேக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பால் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். பிஸ்கெட் அப்புறம் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சுகரையும் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கப் பேக்கிங் சோடா, 1/4 கப் பேக்கிங் பவுடர், ஒரு சாக்லேட் கோகோ பவுடர், எண்ணெய். வாங்க இப்போ பாலுக்குள்ள 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா இந்த ஆயிலையும் உள்ள ஊற்றிடலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர், பிஸ்கெட் பவுடரையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கேக் மாவு பேட்டர் அளவு நம்ம கலக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நம்ம இந்த கேக் மாவை கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இட்லி சட்டி தான் நம்ம கேக் பேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இட்லி சட்டியை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ள ஒரு சின்ன மூடி மாதிரி வச்சுருக்கீங்க. அது கொஞ்சம் ஹீட் பண்ண விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் பேட்டர் வந்து நான் ஏற்கனவே நம்ம அலுமினியம் பாத்திரத்தில் வச்சா கேக் வேகமாக வைத்துருங்க. இதில் வச்சா கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் லேட் ஆகும். ஒரு வாழை கீழே வச்சு அதில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ வாங்க இந்த பேட்டர் மாவு உள்ள ஊற்றிக்கலாம். பேட்டரை உள்ளே ஊற்றிட்டு லைட்டாக நம்ம இப்படி தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டிட்டு அப்படியே நம்ம இட்லி சட்டிக்குள்ளே வச்சிடலாம். இப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 40 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேக் பேக் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். 30 to 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, கேக் நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு நைஃபை உள்ளே விட்டு பார்க்கலாம். பாருங்க, ஒட்டலை. இதே மாதிரி நீங்கள் டூத் ஸ்டிக் வச்சு கூட பார்க்கலாம். ஒட்டாமல் வந்து நம்ம கேக் பேக் ஆயிடுச்சுங்க. வாங்க ஒரு பிளேட் மாற்றிக்கலாம். கேக்கை பிளேட்டில் மாற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் சாக்லேட் க்ரீம், ஹோம்மேட் சாக்லேட் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி மில்க் க்ரீமும் வீட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வாங்க இதை டெக்கரேட் பண்ணிடலாம். நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ சாப்பிட்டு போகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சாக்லேட் க்ரீம் அப்புறம் அந்த மில்க் க்ரீம் எப்படி பண்ணுறது நீங்கள் தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேளுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் பண்ணுறேன். தேங்க்யூ வாட்சிங் ஃப்ரம் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.